மாவு எடுத்துருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன், சர்க்கரை தூள் பண்ணி எடுத்துருக்கேன், பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த கிணத்துல போட்டுக்கலாம். இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஸ்பீடாக அடிங்க. இந்த அளவுக்கு வரணும். அது எப்படியோ ஒரு 10 நிமிஷமாக நான் ஆகணும். இது நல்லா அடின்னு அடிக்க நல்லா கலக்குங்க. அப்படி பாருங்க, முதல்ல போட்டது கூட இப்போ எப்படி விட்டுருங்க. அப்போ தான் பிஸ்கெட் சாஃப்டாக வரும். போதுமான அளவுக்கு இப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன் வாசனைக்கு. இது வந்து 75 கிராம் சர்க்கரை. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நான் 150 கிராம் மைதா மாவு போட்டு கலக்க போகிறேன். அது ஒரு 100 கிராம், இது ஒரு 50 கிராம், மொத்தம் 150 கிராம். 75 கிராம் சர்க்கரை சேர்த்துங்க. இது ஒட்டதான் செய்ய, ஆனால் நல்லா கலக்கணும். கலக்க தான் இது ஒட்டாது. மைதா மாவு இல்லைனாலும் கோதுமை மாவு கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், அதுவும் நல்லா வரும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இது இருக்குன்னா உங்களுக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா மைதா மாவு போட்டு நல்லா கலக்கிடலாம், சாஃப்டாகிடும். அப்படி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொஞ்சம் இது பண்ணிங்க, சாஃப்டாகிடும். இப்போ பாருங்கள், கையில் இருக்கிற ஓட்டல எவ்வளோ சாஃப்டாக இது பாருங்கள். இப்போ வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரை மிதமான சூட்டில் வச்சுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இந்த உப்பு போட்டுட்டு நல்லா ஈவனாக வராமல் நல்லா 4 பக்கமாக அப்படியே சுற்ற வச்சுருங்க. உப்பு போடலைன்னா மண்ணு கூட போட்டுக்கலாம் நீங்கள். உப்பு பதில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டு வைங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஈவன். நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசம் இந்த உப்பு போடுறோம். ஈவனாக தடவிட்டு நானே சுற்றுறா. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். விசில்லாம் போடக்கூடாது இதுக்கு. சும்மா இப்படி சிம்பிளாக மூடி வச்சுருந்தேன் இதை. அவ்வளோதான். இப்போ குக்கரை தந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே இதுமாரி இருந்தால் ரவுண்டாக ஷேப்பாக வச்சுங்க. இப்போ இதுமாரி தட்டு இருந்தால் வச்சுங்க. இப்போ நம்ம பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது வரையும் ஒரு 5 நிமிஷம் இது மூடி இருக்கட்டும். மறுபடியும் இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிஸ்கெட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம குக்கரில் வைக்கலாம். இப்போ குக்கரை திறந்து
அவன் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யணும் பாருங்கள். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். வீட்டிலே குக்கரில் நீங்கள் ப்ரெஷர் குக்கர்னால போதும், ப்ரெஷர் குக்கரை அதில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். இது பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும், நல்லா உப்பி வரும் பாருங்கள். அவன் இல்லாமல் ஈஸியாக செய்யலாம் நம்ம வீட்லேயே. விசில்லாம் போட்டுறாதீங்க, அது இப்படியே ஆகட்டும். ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, வாங்க திறந்து பார்க்கலாம். கலர் நல்லா வந்திருக்கு, நல்லா உப்பியாக வந்திருக்கு பிஸ்கெட்டு. இந்த அளவு இருந்தாலும் போதும், ஆறின பிறகு நல்லா ஆகிடும். இது இப்போ சூடாக இருக்கும், அப்படி தெரியுது. பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்ச பிஸ்கெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆறின ஒன்று நல்லா ஆகிடாது. ஈஸியாக சுலபமாக செய்யலாம் ப்ரெஷர் குக்கர்லேயே. காஃபி கூட தொட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.